ஜீவனுள்ள தேவனே, இந்த அருமையான காலை நேரத்தில் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கவும், உம்முடைய ஜீவனுள்ள வசனங்களை நாங்கள் தியானிக்கவும் நீர் கொடுத்த அருமையான கிருபையின் நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய வார்த்தையில் அடங்கியிருக்கிற மறைப்பொருளை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அடிமையை முழுமையாக மறைத்து கொள்ளும் அப்பா. நீர் பேசும் சுவாமி, நாங்கள் கேட்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் காலை நேரத்தில் உங்கள் மத்தியில் கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்க கடவுள் கொடுத்த பெரிதான ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான நேரத்தில் நாம் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. அதிலும் ஆண்டவருக்காக நாம் ஜெபிக்கின்ற நேரத்தில், ஆண்டவருக்குள் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற நேரத்தில் அநேக பாடுகள் உண்டு, அநேக நெருக்கங்கள் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு. அதனால் தான் கடவுள் நமக்கு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உபத்திரவத்தின் வழியாகத்தான் நாம் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் கடந்து செல்ல முடியும். என் அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர் உண்டு. திருமறையிலே அநேக மனிதர்களை நாம் பார்க்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமே, ஆனால் எல்லாவற்றையும் இழந்து தாவீது காட்டுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அதன் பிற்பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். இழந்து போன எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கடவுள் அவனுக்கு கொடுக்கிறார். சவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். சவுல் பவுலாக மாறுகிறான், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். நடந்தது என்ன? அவனை சிறைச்சாலையிலே தள்ளினார்கள், தொழுமரத்திலே கட்டி தொங்க விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒழுங்காக ஒவ்வொரு நாளும் கடவுளோடு பேசி கொண்டிருந்த அருமையான கடவுளுடைய மகன். ஆனால் நடந்த நிகழ்வு என்ன? அவனை சிங்கத்தின் கேபியிலே தள்ளினார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுக்குள் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க அநேக பாடுகள் உண்டு, அநேக நெருக்கங்கள் உண்டு, அநேக உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு கடவுளாக அவர் நம்மோடு ஜீவித்து கொண்டிருக்கிறார். அதுதான் கடவுளுடைய வார்த்தையாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள், 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு கொடுப்பேன். கடவுளுடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் 10 நாட்கள் மட்டும்தான் அந்த பாடுகள் உண்டு. ஆனாலும் அதை நீ சகித்து உண்மையாய் ஜீவிக்கின்ற நேரத்தில் கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுளுடைய மகனாக, மகளாக, கடவுளுடைய குடும்பமாக நாம் ஜீவிக்கின்ற நேரத்தில் ஆண்டவர் அந்த பாடுகளை மாற்றி போடுகிறார். அப்படியானால் இந்த உலக உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள், நெருக்கத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலை அடைய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 3 குறிப்புகளை மிக சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவதாக, அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கிறோம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்.
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இதில் ஒரு பெரிய மறைபொருள் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். இதிலிருந்து நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும். விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு உபத்திரவங்கள், கண்ணீர் வந்தாலும் சரி, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். என்ன விசுவாசம் தெரியுமா? இந்த உலகத்துக்குள் கடந்து வந்த இயேசு தன்னுடைய பரிசுத்தமான சரீரத்தை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஆனால் அதோடு அவருடைய வாழ்க்கை முடியவில்லை. 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் நம்மோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நம்முடைய கடவுள் உயிரோடு இருக்கிற ஒரு கடவுள். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? மரண பரியந்தமும் நான் உன்னுடனே கூட இருப்பேன். மரண பரியந்தமும் நான் உன்னுடனே கூட இருப்பேன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, உலகத்திலே பாடுகள் உண்டு, உலகத்திலே நெருக்கங்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? நீ விசுவாசத்திலே உறுதிப்படு, அந்த பாடுகளை நான் உன் வாழ்க்கையிலே மாற்றி போடுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அநேக பாடுகள் இருக்கலாம், அநேக நெருக்கங்கள், அநேக உபத்திரவங்கள், பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் உயிரோடு இருக்கிற கடவுள் நம்மோடு இருக்கிறார். அந்த பாடுகளையும் அந்த போராட்டங்களையும் கண்ணீரையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்ப்போம். ஆனால் சங்கீதம் 50:15 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிடுதலே உறுதிப்பட வேண்டும். முதலாவதாக விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும். இரண்டாவதாக கடவுளை நோக்கி கூப்பிடுதலிலே நாம் உறுதிப்பட வேண்டும். எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் சரி, என் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடுவேன். தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவனை சிங்கத்தின் கேபிலே தள்ளிவிட்டார்கள். சிங்கம் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறது. தானியேலுடைய தலையை துண்டிப்பதற்காக சிங்கம் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தானியேல் என்ன செய்கிறான்? எப்பொழுதும் ஜெபிப்பதை போல, எப்பொழுதும் கடவுளை நோக்கி கூப்பிடுவதை போல அவன் அந்த சிங்கத்தின் கேபியிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். நடந்தது என்ன? கடவுள் அந்த பாடுகளை மாற்றி போட்டார். நெருக்கத்திலிருந்து தானியேலுடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், உற்றார் உறவினர் எல்லாரும் நம்மை கைவிட்டு விடலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நம்மை மறக்காத கடவுள், நம்மை ஒருபொழுதும் கைவிடாத இயேசு இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார், நம்மோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் உறுதிப்பட வேண்டும். பாடுகள் போராட்டங்களுக்கு மத்தியிலே நீங்களும் நானும் உறுதிப்பட வேண்டும். எதிலே உறுதிப்பட வேண்டும்? விசுவாசத்தின் வளர்ச்சியிலே நீங்களும் நானும் உறுதிப்பட வேண்டும். விசுவாசத்தின் வளர்ச்சியிலே நாம் உறுதிப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் கடைசியாக மூன்றாவதாக நாம் பார்ப்போமே. ஆனால் யோபுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாடுகள். கடவுள் சாட்சி கொடுக்கிறார், இவனை போல உத்தமன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. யோபுடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கடவுள் சாட்சி கொடுக்கிறார், யோபுவை போல உத்தமன் வேறு யாரும் கிடையாது. ஆனால் யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். காலையிலே பணக்காரன், மாலையிலே பிச்சைக்காரன் ஆகிறான். ஒரே நாளிலே 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் மரித்து போகிறார்கள்.
அது மட்டுமல்ல, சரீரம் முழுவதும் பருத்த பருக்களால் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். மனைவி சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோசித்து பாருங்கள், எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டங்கள். நாம் ஒரு சின்ன பிரச்சனை நம்முடைய குடும்பத்திலே நடந்து விட்டால் எவ்வளவு ஆண்டவரை தூஷிக்கிறோம், கடவுளை விட்டு விலகி செல்லுகிறோம், கடவுளின் ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லுகிறோம், எவ்வளவு வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம். ஆனால் யோபுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், அவ்வளவு பாடுகள், மனநிலை பாடுகள், சரீர பிரகாரமான பாடுகள். மனைவி சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனால் யோபு என்ன செய்தான் தெரியுமா? பொறுமையோடு அதை உறுதி பண்ணினான். பொறுமையிலே அவன் உறுதிப்பட்டான். அவன் சாட்சியோடு சொல்லுகிறான். யோபுடைய சரித்திரம் 1 அதிகாரம் 21 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே யோபு சொன்ன அறிக்கை என்ன தெரியுமா? என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் நிர்வாணியாய் உலகத்திற்குள் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு செல்லுவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். என் அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையிலே உறுதிப்பட வேண்டும். பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் வருகின்ற நேரத்திலே விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும். கடவுளை நோக்கி கூப்பிடுதலிலே உறுதிப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பொறுமையோடு நாம் பாடுகளை சந்திக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகிறார்கள். இயேசு நினைத்திருப்பாரேயானால் அறைய வந்தவர்களை, சிலுவையிலே ஆணி அடித்தவர்களை இயேசு பலவிதமான சூழ்நிலையை தள்ளியிருக்கலாம். ஆனால் பொறுமையோடு அதை சகித்துக் கொண்டார். ஆணிகள் அடிக்கின்ற நேரத்தில், 2 கைகளிலே ஆணிகள் அடிக்கின்ற நேரத்தில், 2 கால்களிலே ஆணிகள் அடிக்கின்ற நேரத்தில், தலையிலே முள்கிடம் சுட்டின நேரத்தில், நெஞ்சிலே மாறி மாறி குத்தின நேரத்தில், பரிசுத்தமான முகத்திலே காரி துப்பின நேரத்திலே இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பொறுமையோடு அவர் சகித்துக் கொண்டார். பொறுமையிலே உறுதிப்பட்டார். பொறுமையிலே உறுதிப்பட்ட காரணத்தினால் அந்த சிலுவை வெற்றியின் சிலுவையாக மாற்றப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். என் அருமையான கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்தில் கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு பாடுகள் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு நெருக்கங்கள் உண்டு. ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். இந்த பாடுகள், இந்த நெருக்கங்கள், இந்த போராட்டங்கள், கண்ணீரிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும். இரண்டாவதாக கடவுளை நோக்கி கூப்பிடுதலில் நாம் உறுதிப்பட வேண்டும். மூன்றாவதாக அந்த பாடுகளை, நெருக்கங்களை நாம் பொறுமையோடு சகித்து கொள்ள நாம் உறுதிப்படுவோமேயானால் கடவுள் நிச்சயமாக, எப்படி யோபுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து விட்டான், ஆனால் யோபுடைய சரித்திரம் 42 அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கடவுள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கடவுள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என் அருமையான கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கின்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிலையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு பாடுகள் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் அதிலிருந்து நான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஜீவனுள்ள தேவனே, அந்த வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை திருமறை கொண்டு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு சுவாமி, நெருக்கங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வார்த்தையின்படி நீர் கற்றுக் கொடுத்த அந்த உறுதிப்படுதல், விசுவாசத்திலே நாம் உறுதிப்பட வேண்டும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதலிலே நாம் உறுதிப்பட வேண்டும், பொறுமையிலே உறுதிப்பட வேண்டும் என்ற அந்த உறுதிப்படுதலை ஒவ்வொருவரும் செயல்படுத்தி ஆண்டவரே, பாடுகளிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, போராட்டங்களிலிருந்து விடுதலை பெற நீர் கிருபை தரும்படி செபிக்கிறோம். நீர் பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் அப்பா. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெருமூலம் செபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.